ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி தொளித்து கோலமும் போட்டாச்சு. காலையில் நம்ம வாசலில் போட்ட கோலம் இந்த கோலம் தான். பக்கத்தில் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு சின்ன கோலத்தை போட்டாச்சு. அப்புறம் வேப்பமரத்துக்கு முன்னாடியும் ஒரு குட்டி கோலத்தை போட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த பூனையுமே இன்றைக்கி வரல. குட்டி பூனை பெரிய பூனை ரெண்டுமே வரல. என்னன்னே தெரியல, எங்கே போச்சுக்கன்னு தெரியல. இல்லைன்னா காலையில் எப்படியாவது வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே காணும். சரின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்குள்ளே போய் எல்லாத்துக்காண்டியும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு. சொத்து சுகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதை கொடுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்னும் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 முட்டை நான் அவிச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். அதில் 4 முட்டையை தனியாக அவிச்ச முட்டையை எடுத்து வச்சுட்டேன். ஒரு 8 முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு, கொஞ்சோள வத்தப்பொடி, கரம் மசாலா தூள், பச்சரிசி மாவு, உப்பு எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பல்லாரி வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டு, நீங்கள் பச்சை மிளகாய் நிறையா வேணால் நிறையா போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா தண்ணியே ஊற்ற வேண்டாம். தயவு செஞ்சு சோடாப்பெலாம் போட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இது மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து நல்லா ஒரு துருவி இருக்குல்ல, தேங்காய் துருவி, அதில் வந்து நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி இருக்கும். இதையுமே வந்து நம்ம அங்கே கடலை மாவு எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா வந்து ஒரு பால் சைஸுக்கு நம்மளுக்கு கைக்கு எந்த அளவு பிடிக்க வருதோ அந்தளவு வந்து நல்லா பிடிச்சி நல்லா எண்ணெயை காய வச்சு அதில் போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரஸ்க் எங்கிட்ட இருந்தது. அதை வந்து நல்லா கொரப்பாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு 4 ரஸ்க் இருந்தது. அதோட பொடி வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. அதை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இதை பிசைஞ்சு தண்ணியே விடாமல், அதிலே வந்து ஈரப்பதம் இருக்கும், அதிலே வந்து அந்த ஈரப்பதத்திலே வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டைகளாக பாலாக வந்து பிடிச்சி இந்த ப்ரெட்டுங்கிற ரஸ்க்கை வந்து நம்ம இது பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எண்ணெயை காய வச்சுருக்கிறதுல நல்லா ஒரு கோல்டன் கலரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இப்போ வந்து நல்லா பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ரஸ்க்கு தூள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டி எடுத்துகிட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இதை நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அடுப்பில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப இதில் வேண்டாம், உடஞ்சி விழுந்துடும். சிம்மில் வச்சு நல்லா வந்து பொரிக்க விட்டு கொஞ்சம் கோல்டன் கலராக வரத்தட்டியும் நல்லா பொரியட்டும். அப்போக்கப்போ கரண்டியோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நம்ம லேசாக திருப்பி போடணும். ஒன் சைடு வந்திருக்கோம், ஒன் சைடு வேகாமல் இருக்கும்ல. இப்படி எல்லா மாவையுமே இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிச்சி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உடஞ்சிராமல் பார்த்து நம்ம போட்டு ரொம்ப ஃபோர்ட்ஸாலாம் வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப போட்டு இது பண்ணாமல் லேசாக கரண்டிட்டையோ லேசாக, நான் வந்து பார்த்திங்கன்னா அரிகரண்டி இருக்கும் இல்லையா, எண்ணெய் அரிகரண்டி, அதுலேயே வந்து ஒவ்வொன்றா போட்டு திருப்பி விட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரஸ்க்கு தூள் வந்து காலி ஆயிடுச்சு. இவ்வளோ உருண்டைக்கு தான் வந்தது. மீதிக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தேன், ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ப்ரெட்டு வந்து எப்போயுமே வச்சுருப்போம். அதனால் அந்த ப்ரெட்டை வந்து நான் எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து தூளாக்கி அதில் வந்து போட்டு எடுத்தாச்சு. இது வந்து ரஸ்கில் போட்டது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ரெட்டில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஸு, மயோனீஸு, சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுதான் நான் அன்றைக்கி காலையில் பண்ணேன். அப்புறம் எப்பயுமே வைக்கிற குழம்பு, இப்போ நெய்ப்பருப்பு குழம்பு இதுதான் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் வாக்கிங் போயிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அடுத்து நான் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி என்னோடய சமையல் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு வந்து நான் சட்னி எதுவுமே வைக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, நெய்ப்பருப்பு சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் சரி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா காரமே இல்லாமல் நெய் ஊற்றி தாளிக்கும். அதனால அது பேர் நெய்ப்பருப்பு. தோசைக்கு வந்து நெய்ப்பருப்பு. இது கொஞ்சம் தேங்காய் சட்னி இருக்குது, இது யாரும் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நெய்ப்பருப்பும் தோசையும். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, நெய்ப்பருப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது முட்டை வடைன்னு சொல்லலாம், இதில் எப்படி சொல்கிறது, முட்டை உருண்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 4 அவிச்ச முட்டை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிடாம மயோனீஸ் சாஸு வச்சு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். என் பொண்ணுக்கு வந்து நான் தான் வச்சுருக்கிறேன். 2 தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 தோசை வச்சுருக்கிறேன்.
தோசையும் பருப்பும் வச்சுருக்கிறேன், நெய்ப்பருப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை வடையும் கொஞ்சம் மயோனிஸும் டொமேட்டோ சாஸ். இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் எப்படி சமைச்சேன், இந்த முட்டை வடை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் கீழே வந்து வீடியோவாக கொடுக்குறேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.